இந்த ரமதானுக்கு இஃப்தாருடைய ஸ்பெஷலா சாக்லேட் புட்டிங் ரெசிபி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பொருள் போதும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு பால், அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி, 1/2 கப்பு சீனி, 50 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொக்கோ பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொக்கோ பவுட்ரு எடுத்துக்கல, ஒன்லி டார்க் சாக்லேட் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, கெட்டி இல்லாமல் கரைஞ்சிடணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. கை விடாமல் கிளறுங்க. கை விட்டிங்கன்னா அது கெட்டி பிடிச்சிரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு போட்டிருக்கிறேன். காஃபி பவுட்ரு எதுக்கு நான் சேர்க்குறேன்னா, அந்த சாக்லேட் புட்டிங்கில் காஃபியோட ஃப்ளேவர் லைட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. பப்புள்ஸ் வர அளவு கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் செஞ்சுருக்கிற அளவு வந்து 6 பவுல் வந்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு 3 பவுலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க. 1/2 மணி நேரம் இருந்தால் போதும், நல்லா செட்டாக இருக்கும். இந்த சாக்லேட் டெசர்ட்டை இஃப்தாருடைய கிராண்ட் பார்ட்டிக்கு நீங்கள் செஞ்சு வைக்கலாம். கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். ரியல் சாக்லேட்டோடைய டேஸ்ட் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் எடுத்து பார்த்தேன், நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அது மேலே வந்து துருவின சாக்லேட்டாக போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸு இல்லைனா சாக்கோ சிப்ஸ், ஜெர்ம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், லுக்காகவும் இருக்கும். ஒரு கிராண்ட் பார்ட்டிக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.